How to gain attraction with the girls, especially in a relationship. Actually, it's a third video for me, right? So, நம்பர் ஒன், ரொம்ப ரொம்ப உங்களை அக்லியான ஒரு பர்சனா மாத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ நேற்று என்னோட கம்யூனிட்டியில ஒரு ஃப்ரெண்ட், ஓகே கம்யூனிட்டியில என்னோட பிரதர்ஹுட், நான் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் மாதிரி தான். ஸோ நாங்கள் நைட் வந்து கான்வர்சேஷன், நேற்று எனக்கு தூக்கம் வரல, கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 8:15 8:30 அந்த டைம்ல தான், ஏன்னா 9 o'clock நான் ஃபோன் தொடவே மாட்டேன். ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நைட்டு சரியா அவருக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப எல்லோ கலர்ல இருக்குது, ஒயிட்லாம் வந்து ஒயிட் ஐலி, இந்த ஒயிட் லிட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ரொம்ப எல்லோயிஷா இருக்கு அப்படின்னாரு. இதுக்குதான் என்ன ப்ரோ காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை. ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா கண்ணு ரெட்டிஷ் ஆகும், இல்லை எல்லோயிஷ் ஆகும், தென் வந்து கண்ணு எரிச்சல் ஆகும், தலைவலி வரும், ப்ராப்பரா அவங்களால சிந்திக்க முடியாது, எல்லாமே நான் சொன்னேன். பட் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஏன் தூங்கலை அப்படின்னு. ஆமா தூங்கலதான் பிரதர், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் தூங்கலைன்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போதான் நைட்டு தான் வந்து வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு தூங்குறதுக்கே மணி 12 ஆயிடும். டூ யூ திங்க் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெவர். நடக்கவே நடக்காது, நெவர். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவருக்கு, பிரதர் நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்றதை விட உங்களை நீங்க ப்ராப்பர் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா யூ வில் லூஸ் யுவர் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் வந்து ஒரு நாள் தான், அன்னைக்கு நாள்லயே எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் பேச முடியும், டெய்லியும் பேசணும்னு அவசியமே கிடையாது பிரதர். கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, டெய்லியும் தானே பேச போறீங்க அப்படின்னு. நீங்க சொல்றது கரெக்டு தான் பிரதர், பட் இருந்தாலும் முடியல. எமோஷன், அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியல, அந்த எமோஷனை ரெசிஸ்ட் பண்ண தெரியல, அந்த எமோஷனை லெட் கோ பண்ண தெரியல. மெயின் ப்ராப்ளம். நீங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பங்கமான பல்பு வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இதுதான் ஆக்சுவலி. ரீசன் இதுதான் ஆக்சுவலி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாய்ஸ். ஒரு பொண்ணு எப்போ ஒரு ஆணை மதிப்பா தெரியுமா? எப்போ அவன் தன்னை ப்ராப்பரா பாத்துக்கிறான், எப்போ அவன் தன்னோட பிசினஸ்ல நல்லா வரான், எப்போ அவன் தன்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல நல்லா வரான். ஓகே ஃபைன், அவன்கிட்ட மணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் இருக்கா, அவன் என்ன பண்றான், லைஃப்ல என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு இருக்கான், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சீரியஸா சொல்றேன். நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, எனக்கு புரியுது. பிகாஸ் என்னன்னா, உங்களோட எமோஷன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க விடாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ அதை அக்செப்ட் பண்ணிக்க விடாது, எனக்கு தெரியும், டெஃபினட்டா தெரியும். பட் ரியாலிட்டி தான், உண்மை தான். நீங்க அந்த போன் எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா தான் உண்மை என்னன்றது உங்களுக்கு புரியும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் என்னைக்கு இது வேற அடிக்குது, ஓகே, நான் என்னைக்கு ஒரு என்னோட ஒர்க் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னோட விமன் கிட்ட இருந்து எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். நான் அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது ரெஸ்பெக்ட்ங்கிறது இருக்கவே இருக்காது எனக்கு. லெட்ஸ் சே December 31st, எஸ் டிசம்பர், ஆமா போன டிசம்பர்ல, இந்த டிசம்பரே வரப்போகுது, பட் போன டிசம்பர்ல இருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்குமே நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஓகே, அவங்க தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. பிகாஸ் நீ வந்து ரொம்ப மேஸ்குலினா இருக்க, நீ வந்து ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ற, பர்பஸ்ஃபுல்லா இருக்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஓகே ஃபைன், தட்ஸ் குட், ஷீ இஸ் ஆல்சோ குட், ரைட்? ஸோ அப்படிங்கும் போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எங்களோட ரிலேஷன்ஷிப். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு பெருசாக சேல்ஸ் வரல, பெருசாக கிளைண்ட்ஸ் வரல அப்படின்ட்டுன்னு என்னோட டைவர்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலே நான் திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். 11 உடனே ஃபோன் பண்ணி, டெய்லியுமே ஃபோன் பண்ணி பேசுறது, டெய்லியுமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படியான ஒரு தாட் ப்ராசஸ்ல டெய்லியுமே, இந்த சென்ஸ் ½ an hour 5 minutes 10 minutes நீங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றீங்கிறது, தட்ஸ் அ ஹெல்த்தி ஒன், ரைட்? பட் ஆனா உங்களோட ஒர்க்கை கூட முடிக்காம, ஐ மீன் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை கூட நீங்க முடிக்காம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இட் வில் லூசஸ் யுவர் அட்ராக்ஷன், ரைட்? இந்த தப்பை தான் நான் பண்ணேன் என்னோட ரிலேஷன்ஷிப். நான் இந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்கா என்னோட ரெஸ்பெக்ட், எனக்கு அதாவது என் மேல இருந்தா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஃபோன் பண்றது கம்மியாச்சு, நான் ஃபோன் பண்றது அதிகமாச்சு. அவங்க மெசேஜ் பண்றது கம்மியாச்சு, நான் மெசேஜ் பண்றது அதிகமாயிடுச்சு.
ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் நம்பர் ஆஃப் தேவையில்லாத தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே ரிலேஷன்ஷிப் கான் டு பிரேக்அப். தட்ஸ் ஆல். எஸ், நான் அந்த ரிலேஷன்ஷிப் போனதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். பட் த திங், நான் அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். பிகாஸ் நான் அந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா, மேபி நான் அந்த விஷயத்த கத்துக்கலன்னா இன்னைக்கு நான் உட்காந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர் அட்வைஸ் என்னால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் நான் வந்து ஒரு 10 இயர்ஸா நான் அந்த ரிலேஷன்ஷிப் டேட்டிங் அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால நான் எவ்வளவு நீடியா இருந்திருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நீடியா இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப்காக. என்னோட மாஸ்குலின் கோர், அதாவது இன்னர் கோரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாம அவுட்டோர் கோருக்காக அதிகமா ஒர்க் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நான் அவருக்கு சொன்ன முதல் விஷயமே, நீங்க டெய்லியுமே பேசணும்னு அவசியமே கிடையாது என்னோட கிளைண்ட்டுக்கு. பட் பேசுங்க, பட் குவாலிட்டியான ஒரு டைமா பேசுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் டேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு கூட நான் எப்பவுமே பேச மாட்டேன். டெய்லியுமே ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிலாம் பேசிட்டே இருக்க மாட்டேன். 6 o'clock நான் வந்து 6 o'clock மேல நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். பட் ஒரு நாள் நாங்க வந்து மார்னிங் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வாக் போயிட்டு இருந்தோம், பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னதுன்னா, நேத்து ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. ஐ மீன் இல்ல நான் தான் கேட்டேன் ஆக்சுவலி, என்னை பத்தி எப்பயாவது நினைப்பியா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நினைப்பேன், 7 o'clock மேல பேசணும்னு தோணுச்சு அன்னைக்கு ஒரு நாள். அப்போதான் தோணுச்சு, ஆமா தலைவர் வந்து 7 o'clock மேல தூங்கியிருப்பாரு, ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, கையிலேயே பிடிக்க முடியாது சின்ராச. ஸோ நாங்க ரொம்ப ஹியூமரா ரொம்ப ஃபன்னியா தான் பேசிப்போம். அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் வாட் ஷீ டெல்ஸ் மீ. நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி என்னன்னா, நம்மளை டேக் கேர் பண்ணிக்கும் போது, நம்மளை ப்ராப்பரா பார்த்துக்கும் போது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நம்மளோட லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். ஆக்சுவலி அட்ராக்டிவ் கேரக்டரா மாறும். நம்ம போய் வேணும்னு இல்லாம நம்ம ஒரு மேக்னெட்டா மாறும். தன்னால அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ த திங், மேபி நீங்க டெய்லியுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? அவங்க கூட இருக்கணுங்கதா, இல்ல நான் டெய்லியும் பேசலன்னா வேற யாராவது அவளை பிக்கப் பண்ணிடுவானுங்கதா? ஏன்னா இந்த கேள்விய எனக்குள்ள நான் நிறைய டைம் கேட்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய டைம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணலன்னா வேற யாராவது அவளை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க, வேற யாராவது அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த தாட் ப்ராசஸ், இந்த இன்செக்யூரிட்டி மென்டாலிட்டி, இதுதான் ஆக்சுவலி இன்செக்யூரிட்டி, ரைட்? இதுதான் ஆக்சுவலி இன்செக்யூரிட்டி. ஸோ கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாருங்க. நான் அவகிட்ட பேசலன்னா வேற யாராவது அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவானா, இல்ல எனக்கு பேசணுங்கிறதுனால பேசுறேன்னா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு டெய்லிலாம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகிட்டயோ எனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்டயோ பேசணும்னு எனக்கு தோணவே தோணாது. இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு எனக்கு டெய்லியுமே பேசணும்னு தோணவே தோணாது. இன்ஃபேக்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொண்டு எனக்கு டெய்லியும் பேசணும்னு தோணாது. எனக்கு தோணும் போது தான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு தோணும் போது தான் பேசுவேன். தென் அங்கேருந்து வர ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வந்து இப்படி இருக்கும், ஷூஜா இருக்கும் இப்படி. ஆனா டெய்லி நான் பேசணும், டெய்லி அவங்க கூட இருக்கணும், டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இது வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனா அப்பா ஆக்சுவலி மாறிடுது. ஒரே நிமிஷம் சரி பண்ணிக்கிறேன். அப்பா ஓகே, 3வது வீடியோ ஒரே இடத்துல உட்காந்து எடுக்கிறதுனால பயங்கரமா பெயினா இருக்கு. ஸ்குவாட் போட்டது இன்ன வரைக்கும் வலிக்குது. ஓகே ஃபைன். ஸோ த திங், கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இன்ட்ரோஸ்பெக்ட் இன் சென்ஸ் நமக்கு நம்மளே கொஸ்டின் எழுதி நமக்கு நம்மளே உண்மையான ஆன்சர்ஸ் கொடுக்குறது. அப்போ நீங்க இன்செக்யூர்டா இருக்கீங்கன்னா, இன்செக்யூர்டா நான் இருக்கேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. பட் நம்ம எப்போ நம்ம அந்த விஷயத்த இன்செக்யூர்டா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம மைண்டுக்குள்ள என்ன ஓடுனா, டெய்லி நான் அவங்ககிட்ட பேசணும், டெய்லி நான் எனக்கு பிடிக்கலான்னு நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது.
அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சீட் பண்றதுக்கு தான் 100% வாய்ப்பு அதிகம், 99% வாய்ப்பு அதிகம். சீரியஸா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது தான். ஸோ என்னோட காலேஜ் டைம்ல எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி, ரீசெண்ட் டைம்ல நான் அந்த ரிலேஷன்ஷிப் சரி, எல்லாத்துலயுமே என்னன்னா நான் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும், அவ கூடயே இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒன்றா டக்குன்னு அவள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகே ஃபைன், எப்பயாவது உங்களோட எமோஷனை ஷேர் பண்றது தட் வாஸ் டோட்டலி எ ஹெல்த்தி ஒன். பட் எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது that's not a healthy thing. That's not a healthy thing in your relationship actually. ஸோ எனக்கு இப்படி நான் வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வருது ஆக்சுவலி. ஸோ என்னோட காலேஜ் டைம் ரொம்ப ஆக்வர்டா இருக்கு டெய்லியுமே எனக்கு இந்த காலேஜ் டைம் சொல்றது. ஓகே ரைட். ஸோ 2014 15 16 இந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுதான். ஓகே, ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் கிடைக்கும் போது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 3 months 4 months நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல என்னன்னா அவங்க ஃபோன் பண்றது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஃபோன் பண்றது கம்மியாச்சு, நான் ஃபோன் பண்றது அதிகமாயிடுச்சு. என்னோட ஒரு படிப்பு இதெல்லாம் விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங் எல்லாத்தையுமே விட்டு நான் மொத்தமா அவங்க கிட்ட போக ஆரம்பிச்சேன். எத்தனை பசங்க அதை தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சோஷியலைஸா இருப்பீங்க, ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா உன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இது உங்களை ரொம்ப வேக் நீடி பர்சனா மாத்திடும். உங்க ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் கூட அதை ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட பேசணுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அந்த பாக்ஸிங் கிளாஸ் நான் குவிட் பண்ணேன். பாக்ஸிங் கிளாஸ் குவிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நாங்க பேசுவோம், வீடியோ கால் பண்ணுவோம், இது எல்லாமே வச்சுக்கோங்களேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, at the end of the day she loses the respect of me and she left me. That's all simple. அதான் நடந்துச்சு. ஹார்ட் பிரேக்ஸ் என்னமோ எனக்கு தான். She just moved on easily. அதனால 3 months எனக்கு வந்து ரொம்ப நான் லோவா ஃபீல் பண்ணேன், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு என் லைஃப்ல தெரியல. எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு சும்மா எல்லாரையும் மாதிரி பேசாம ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாமா இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிட்டு. பட் இட்ஸ் literally not a worth one, right? So what you need to understand here, இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, you won't need to try to protect her or pampered her. பேம்பர் நேத்து ஆக்சுவலி இது செம்ம ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட். ஆக்சுவலி எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் யூ கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்ட் டைம்ல பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்தல மற்ற பாய்ஸுமே ரொம்ப காம்படேட் பண்றாங்க என் கூட சேர்ந்து அப்படின்னு சும்மா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அப்போ சொல்லும் போது அப்போ அதனாலதான் நீ என்ன ரொம்ப பேம்பர்ட் பண்றியா அப்படின்னா, என்னது பேம்பர்ஸ் பண்றேன்னா, நான் பேம்பர்ஸ்லாம் நான் பண்ணல, நான் எதுக்கு ஒன்றும் பேம்பர்ட் பண்ணோம், ஓ வாழ்க்கைனோ அது உன் கையில இருக்கு, நான் உன்னை பேம்பர்ட் பண்ணி பாதுகாத்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அது தேவை கிடையாது, நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு ஆக்சுவலி. பட் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் டீடாக்சிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சுத்தமா எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் எதுவுமே கன்சியூம் பண்றது இல்லை. மினிமம் மிஞ்சி போனா வீடியோஸ் யூடியூப்ல வந்து ஒரு 1/2 hour ஆஃப் ஹம்சா வீடியோ நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு ஐ ஜஸ்ட் ரெட் அ புக்ஸ் அ லாட். ஸ்டோரி ஒர்த் என்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான புக்ஸ் நான் வந்து ஸ்டோரி எப்படி மேக் பண்ணும், ஸ்டோரி அந்த புக்ஸ் வந்து நிறைய படிக்கிறேன். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், டியூஷன் போவேன், பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், சின்ன பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஜிம் மேட்ஸ், வெளியே சோஷியலைசிங் வித் பீப்புள், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கனால அதில் ஃபோக்கஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றதுக்கு டைமே இருக்காது. அண்ட் ஸோ எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கவும் இல்லை. பிகாஸ் என்டர்டைன்மெண்ட் கிவ்ஸ் மீ அ ராங் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் எவ்ரி திங், ரைட்? ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா,
ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து ஒரு 5 minutes 10 minutes எனக்குமே வந்து டைம் எனக்குமே தோணும், அவங்களுக்குமே தோணும். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்குமே தோணும், என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட நிறைய பேசணும், என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கும் நிறைய தோணும். பட் அந்த எமோஷன்ஸுக்கு நான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். பிகாஸ் ஒரு 1/2 hour நம்ம பேசுறோம்னா இட் வில் பி அ குவாலிட்டி ஆஃப் டைம், ரைட்? நாங்க பிசினஸ் பத்தி பேசுவோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசுவோம், ஜிம் பத்தி, ஒர்க் அவுட் பத்தி, டயட் பத்தி, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி நாங்க நிறைய பேசுவோம். அப்படிங்கும்போது அது நல்லா இருக்கும். பட் திங் எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு செல்லம் சாப்பிட்டியா, செல்லம் என்ன பண்ற, இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸை நான் வந்து தவிர்த்துருவேன். அதாவது 80-20 ரூல் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். 80-20 ரூல் இந்த சென்ஸ் 20% ஆஃப் மை கான்வர்சேஷன் 80% ஆஃப் த பிளஷர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த 20% ஆஃப் த கான்வர்சேஷன் மட்டும் தான் நான் மேக் பண்ணுவேன். தவிர 80% ஆஃப் த கான்வர்சேஷன் மேக் பண்ணி அவங்க என் கூடயே இருக்கணும், என் கிட்டேயே இருக்கணும், என் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கணும், இந்த மாதிரியான மென்டாலிட்டி எனக்கு கிடையவே கிடையாது. பிகாஸ் அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு பர்சன் கிடையாது. இஃப் ஷி இஸ் டூயிங் சம்திங் அப்போசிங் மீ, அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை பண்ணுவாங்க, தெரியாம பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க குழந்தையோ இல்லை அந்த அளவுக்கு தெரியாத ஒரு பர்சனாலிட்டியோ கிடையவே கிடையாது. ஸோ அப்போ they know how to safeguard herself, right? என் கூட இருக்கும்போது நான் அவங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம், சேஃப்கார்ட் பண்ணலாம், ஓகே ஃபைன், ரைட், சூப்பர். அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பேம்பர்ட் அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். பட் என் கூட இல்லாதப்போ, இப்போ நான் இங்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க அங்க வந்து கார்டியோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா தேவையில்லாம எவனா ஒருத்தன் கண்டிப்பா வந்து மூச்சு போடதா செய்வான். ஸோ அப்போ அங்க எப்படி அதை கட் பண்ணணும், எப்படி அங்கேருந்து அடுத்து மூவ் பண்ணுங்கிறது அவங்க தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமே தவிர நம்ம அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ரைட்? அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம தான் ஒரு தப்பான ஒரு ஒரு ரொம்ப டீஜென்ரேட்டான ஒரு பர்சனா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஷீ நோஸ் இஃப் ஷீ டூயிங் சம்திங் அப்போசிங் யூ, ஜஸ்ட் லீவ் ஹர், அவ்வளவுதான், சிம்பிள். என்னோட வேல்யூஸுக்கு யாராவது ஒத்து போல, செட் ஆகல அப்படின்னா நான் இமீடியட்டா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பேசுறது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஐ டோன்ட் ஹாவ் அ லேக் மென்டாலிட்டி. இவங்க இல்லைன்னா என் லைஃபே இல்லை, இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள எப்பயாவது நீங்க போறீங்கன்னா சீரியஸா நீங்க ரொம்ப 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 ஓவர் இன்செக்யூர் பர்சனா மாறிடுவீங்க. இன்செக்யூர் அப்படிங்கிறது ஓவர்லோடான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்பவுமே பேம்பர்ட் பண்ணும், அவங்க எப்பவுமே அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரணும், அவங்க கூட வச்சுக்கணும். ஷீ நோஸ் மேன், அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன அதனால இப்ப நீங்க சொல்றதுனால அவங்க மாறிடுவாங்களா? கிடையாது. ஒன்ஸ் நீங்க அட்ராக்ட் பண்ற கேர்ள், இல்லை நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு கோல் ஓரியன்டா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு விமனா இருந்தாலும் கரெக்டா இருக்கும். பட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து பரவாயில்ல, நாங்க 2 பேருமே சேர்ந்து க்ரோ ஆகுறோம் வாட் திங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா மேபி நீங்க அவங்கள வந்து ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒரு ப்ராப்ளமோ வரும்போது திரும்பி அவங்க அந்த பழைய ஹேபிட்ஸ் போய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லெட்ஸ் சே என்னோட ரீசெண்ட் ரிலேஷன்ஷிப்ல நடந்த ஒரு பெரிய ஒரு தப்பே இதுதான் வச்சுக்கோங்க. அவங்க கூட இருக்கும்போது நான் அவங்களுக்கு அப்படியே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி கொடுத்து புக்ஸ் படி, இது படி, அது படி, வாக்கிங் போ, இது பண்ணு, அது பண்ணு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, யார்ட்டி பேசாத, பழகாத, இதெல்லாம் தேவையில்ல, இப்படி நான் சொல்லி கொடுத்து அவங்க வந்து அப்படியே இது பண்ணி சேஃப் கார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டுங்க. ஒரு டைம் எனக்கு அவங்களுக்கு சண்டை வரும்போது அவங்க பழைய ஹேபிட்ஸ், அதாவது மற்றவங்க கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்றது, இங்க சந்தோஷம் இல்லைங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல சந்தோஷம் தர்றதுன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க நீங்க மாத்த வேண்டியது அவங்கள இல்ல, மாற வேண்டியது நம்ம தான். உங்களோட ஓகே ஃபைன், இப்போ நீங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜிம்ல இருக்காங்க, நீங்களும் ஜிம்ல இருக்கீங்க, 2 பேருமே ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க அவங்க கார்டியோ பண்றாங்க, இல்ல அவங்களும் வெயிட் ட்ரைனிங், நீங்களும் வெயிட் ட்ரைனிங் பண்றீங்கன்னு வச்சுப்போம். மாஸ்டர் இல்ல ட்ரைனர் வந்து அந்த பொண்ணு கிட்ட கல்ல போறாருன்னா ஷீ நீட் டு நோ ஹவு டு அவாய்ட் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு அந்த இடத்துல பரவாயில்ல அவர் நல்லா பேசுறாரு, அதுக்காக கம்பெனி கொடுத்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இன்னும் பேசுறது, அவர் ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது, இல்ல அவங்களோட வெளியே போறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்கன்னா ஷீனோ அவங்களுக்கு தெரியாம கிடையாது, அவர் எப்படி தெரிஞ்சுதான் போறாங்க. பிகாஸ் ஃபன், அங்க ஒரு ஃபன் இருக்கு, அங்க ஒரு ஜாலி இருக்கு, அவனுக்கு அட்ராக்ட் பண்ண தெரியுது எப்படி பேசணும் பழகணும், உங்களுக்கு தெரியல ரீசன். புரியுதா? ஸோ அப்போ நீங்க டெய்லி உங்களை நீங்க அப்டேட் பண்ணும், ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்துக்கணும். நானும் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டேன், வாவ் சூப்பர், எனக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க, வாவ் ஷீ இஸ் சோ குவாலிட்டி, ஷீ இஸ் 9 out of 10, வாவ் வாட் எ குட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போய் அது உண்மை கிடையாது. உங்களுக்கு 9 out of 10 தெரியறவங்க எனக்கு 5 out of 10 தான் தெரியும். என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, ரிலேஷன்ஷிப்ல போறீங்கன்னா இப்போ நான் பண்ற இந்த ஒரு செயல் வந்து எப்படி இருக்கும் பின்னாடி, நல்லா என்னோட எமோஷன்ஸுக்கு நான் இடம் கொடுத்தா என்ன நடக்கும், மேபி கேஜே ப்ரோ இந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன யோசிப்பாரு, என்ன பண்ணுவாரு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.
இன்ஃபேக்ட் நீங்க ரிலேஷன்ஷிப்ல போறீங்க அப்படிங்கும் போது நிறைய அட்ராக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நேத்து நடந்த விஷயமும் தான். நேத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. நான் எடுக்கல, நான் கட் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். நம்ம உண்மையா இருக்க கத்துக்கணும் இல்லையா, அது அது தேவை லைஃப்ல இல்லையா. ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாரை வேணா ஏமாத்தலாம், ஆனா மேல இருக்கிறவரை ஏமாத்த முடியாது, நம்ம ஏமாத்திக்க முடியாது. கரெக்டா? மாட்டிப்போம், பெரிய ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ரைட்? அதுக்கு ஓகே ஃபைன், பின்னாடி இப்போ ஓகே ஃபைன், எனக்கு இப்போ மேபி அந்த பொண்ணுகிட்ட பேசியிருந்தா ஐ வில் கெட் அ கேஷுவல் செக்ஸ், ஐ வில் கோ ஃபார் எனிதிங் நான் பண்ணிருக்கலாம். பட் ஐ வுட் லைக் தட் பிகாஸ் ஐ நீட் டு பி அண்ட் டிசர்வ் டு பி அ குவாலிட்டி பர்சன். அண்ட் எனக்கு வரப்போறவங்களும் அப்படிதான் குவாலிட்டியா இருக்கும்னு நினைக்கும் போது நம்ம அந்த ஒரு கிரைட்டீரியால நம்ம இருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள கொஞ்சம் ப்ராப்பரா மாத்திக்கணும். அதுக்காக நீங்க மற்ற பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு நான் சொல்ல. பட் அது தப்பா, அந்த ரிலேஷன்ஷிப் தப்பா போற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு ஐடென்டிஃபை திஸ். பிகாஸ் என்னோட ஜிம்மேட் ஒருத்தர் நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னா, அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு காலேஜ் டைம்ல. தென் இன்னொரு பொண்ணுக்கு வந்து அப்பா இல்ல, சோ அதனால அவர் டெய்லியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு, கேரிங்கா பேச ஆரம்பிச்சிருக்காரு. நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு அவங்களோட விஷயம். அவங்க அம்மாட்ட கூட, அவங்க அந்த பையனோட அம்மா கூட தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃபைன், குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தென் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றா, இவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அமுதா, சாரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பேர் வந்து ஓகே. ஸோ அவங்கள்ட்ட நான் வந்து பேசுறேன், அம்முட்ட நான் வந்து பேசுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அம்மு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல பேரை நான் மாத்திருக்கேன், வேற பேர் ஆக்சுவலி. ஸோ அம்முட்டு தான் நான் வந்து பேசுவேன், எனக்கு வந்து அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நீ வேண்டாம் அப்படிங்கும்போது தென் அவங்க இருந்தாலும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் பேசி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிதான் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க. பட் அந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் எனக்குமே நடந்திருக்கு என்னோட லைஃப்லயே. ஒரு டைம் 2 டைம் 4-5 தடவை எனக்கு வந்து நடந்திருக்கு. நிறைய பொண்ணுங்க வருவாங்க, பேசுவாங்க, நல்லா நம்மளும் பேசுவோம். திடீர்னு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்க வேணும்னே வாலண்டியரா ஃபோன் பண்றது, வேற ஃப்ரெண்ட்ஸோட இதுல இருந்து ஃபோன் பண்றது, திரும்பி நம்ம கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றது. லெட்ஸ் சே இதே இந்த விஷயத்த ஒரு பையன் பண்ணானா அவன் வந்து ஸ்டாக் பண்றான், மோசமானவன், கெட்டவன்கிறது. இதுவே ஒரு பொண்ணு பண்றா அப்படின்னா இது வந்து லவ். அவ இவ்வளவு லவ் வச்சிருக்கா பத்தி அவன் மேல, உனக்கு அது புரியலையா அப்படிங்கிறது. இல்ல எனக்கு புரியல இந்த விஷயம். அப்போ சொசைட்டி பாருங்க எந்த அளவுக்கு நம்மள மோல்ட் பண்ணி, எந்த அளவுக்கு நம்மள ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில வச்சிருக்காங்க ஹியூமன். அதுவும் முக்கியமா மென்னுக்கு. இன்னைக்கு நீங்க செக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா கேர்ள்ஸுக்கு வந்து அதுக்கான ஒரு தனியான ஒரு இது இருக்கு, சர்க்கிள் இருக்கு, அவங்க பேசலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெல்விஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது ப்ராப்பரா சொல்றதுக்கு இது ஒரு ப்ராப்ளம், இதுல என்ன இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலி உங்களோட 2 பால்ஸ்ல வந்து ஒரு பால் வந்து சும்மா ஒரு மாதிரி நரநரன்னு இருக்குன்னா அது பேர் வெரிகோசிஸ் என்னமோ சொல்லுவாங்க அது பேரு. அது ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி நீங்க அதை சர்ஜரி பண்ணணும். அதை பத்தி பெருசா பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லை. ஆனா கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பிரெஸ்ட்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு, அவங்க பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் அ ஃபெமினைன் டாமினேட்டிங் சொசைட்டி. ஆனா மேல் டாமினேட்டிங் சொசைட்டிங்கிறாங்க. மாறிடுச்சு, அதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ப்ராப்பரா கைட் பண்றேன். நம்மளோட கோல் என்னன்னா ஒரு லூசர் நைஸ் கை அப்படிங்கிற ஒரு தோற்றத்துல இருந்து மாஸ்குலின் லீடரா மாறணும். அட் த சேம் டைம் என்னோட கேர்ள் என்னை தேடி வர வைக்கணும், அவ எனக்கு ரொம்ப உண்மையா இருக்க வைக்கணும். அது என் கையில தான் இருக்குங்கிற இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவா கொடுக்கறது தான் இந்த கோச்சிங்கோட ஒரு ஃபுல் ஃபார்மேட். ஸோ ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி ப்ராப்பரா கொண்டு போலாங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டா என்னோட கோச்சிங்ல 3 months உங்க கூட இருந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நம்பர் 2, என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கீழே இருக்கு. நம்பர் 1ன்னு சொல்லி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களை என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றேன். மந்த்லி 99 இங்க ஃப்ரீ கோர்சஸ், நிறைய கோர்சஸ் நான் வந்து மந்த்லி அப்லோட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஃப்ரீ கோர்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாம நீங்க போயிட்டு தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றதுக்கு ஓகே இங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. ஓகே, இவர் நிறைய கோர்சஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், அந்த கோர்சஸ் போய் பார்த்தா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். நீங்க அந்த கோர்சஸ் போய் பார்க்க முடியும். என்னோட கைடன்ஸ் இருக்கும், வாய்ஸ் நோட்ஸ் இருக்கும். மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம வந்து
குரூப் வீடியோ கால் வச்சுப்போம். உங்களோட பீப்புளை, உங்களோட மைண்ட் செட் இருக்கிற வைஸை நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இவங்களோடலாம் நீங்கள் பேசும்போது, மெர்ஜ் ஆகும்போது யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் எப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங் வச்சு தான் உங்களை யாருங்க சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ வி வில் ஹாவ் அ நெக்ஸ்ட் இயர் எண்டில் நம்ம வந்து ஒரு டைரக்ட் மீட்டப் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா, என்ன மாதிரி என்னோட எங்கர் வெர்ஷன்ல இருக்கிற செரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் டைம் அவனோட லைஃப் அவன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் எல்லாத்துலயுமே மேஸ்குலினா இருக்கணும். முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல அவன் பயங்கரமான ஒரு ஆளா இருக்கணும். ஐ ஹோப் நான் சோல்ஃபுல்லா அந்த வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். சாரி ஃபார் டேக்கிங் யூ டைம். பட் நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் நாட் அ நார்மல் வீடியோ, இட்ஸ் நாட் அ நார்மல் ஒன். பட் என்னோட ஃபார்முலாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன் டே நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, கேஜே சேஞ்ச் மை லைஃப். தட்ஸ் ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ and I will see you in this video.